ஹாய் வாங்க வணக்கம். முதல்வன் படம் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஒரு போர் அடிக்காத படம் முதல்வன் படம். நான்லாம் சலிக்க சலிக்க பார்ப்பேன். எத்தனை தடவை வேணாலும் சரிதான். முதல்வன் படம் அப்படி விரும்பி பார்ப்பேன். அதில் ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் அண்ணா அப்படியே எப்படி அந்த செயல் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் அந்த காட்சி மட்டும் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அந்த ஒரு நாள் முதல்வராக இருக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த சீன் அவ்வளோ ரசித்து பார்ப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்போலாம் மனசார நினைப்பேன், சே நம்ம நாட்டுக்கெல்லாம் இப்படிலாம் ஒரு இது படமாக எடுத்தாங்களே, இப்படிலாம் ஒரு சிஎம் நம்மளுக்கு வரக்கூடாதா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். எங்கேயாவது ஏன்னா எங்கேயாவது தப்பு நடக்கிற இடத்துல, லஞ்சம் கேட்குற இடத்துல, இந்த மாதிரி நிறைய ஊழல் நடக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி முதலமைச்சர் வேணுமே. ஆனால் இது படத்தில் மட்டும்தான் பார்க்க முடியல, நிஜத்துலலாம் பார்க்கவே முடியதில்ல. சத்தியமாக நான் அப்படிலாம் நினச்சிருக்கிறேன் அப்போது. ஆனால் இப்போது விஜய் அண்ணா முதல்வர் ஆனதுலேருந்து அப்படியே அச்சூரிட்டாக அப்படியே அதே தான் முதல்வன் படத்தை தோத்துருச்சு. அது கூட நடிப்பு, இது ரியல் செம்ம அப்படியே இறங்கி செய்கிறாரு. செம்மையாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு உட்காந்து செய்தி பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. வேலைக்கு போயிட்டுருக்கிறதால உட்காந்து அமர எல்லா செய்தியும் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. ஆனால் முக்கியமான செய்தி ஏதோ ஒன்று எனக்கும் தெம்பிடுது, பார்த்துட்றேன். அதை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்பவே ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு நம்ம மக்களுக்காக. அது ஓட்டு போட்ட மக்களாக இருந்தாலும் சரி, ஓட்டு போடாத மக்களாக இருந்தாலும் சரி, நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து 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 செய்கிறாரு விஜய் அண்ணா. யாரையுமே அழிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அந்த அண்ணாவுக்கு இல்லை. யாரையுமே கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் கிடையாது. எல்லாரையுமே ஏறி மிதிக்கணும், நாம் மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் விஜய் அண்ணாவுக்கு கிடையாது. அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இப்போ படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஹீரோ இருக்காங்க பார்த்திங்களா, ஹீரோ ஒரு ஊரையே காப்பாற்றுற மாதிரியும் நாட்டையே காப்பாற்றுற மாதிரியும் நிறைய படம் நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி விஜய் அண்ணா அவரோட மனசில் அத்தனை கொலவெறி இருக்குது. நம்ம நாட்டை அப்படி பார்க்கணும், நம்ம நாட்டு மக்களை அப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொலவெறி அவருக்குள்ளே நிறையா இருக்குது. அந்த ஒரு கொலவெறி ஆத்திரம் அதுதான் இப்போ ஜெயிக்க வச்சுருக்குது அவரை. மக்களுக்கும் நம்ம நாடு இப்படியும் ஆகிடக்கூடாதா, ரொம்ப மோசமாக இருக்குதே, கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுலையும் பதிஞ்சிடுச்சு. அந்தமாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அண்ணா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.